இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்க இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்க யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கர்த்தர் நல்லவர். ஜெபமே ஜீவன் பலன் தந்து என்னை காக்கும், ஜெபமே தேவ சித்தம் செய்ய என்னை நடத்தும், ஜெபமே ஜீவன் பலன் தந்து என்னை காக்கும், ஜெபமே தேவ சித்தம் செய்ய என்னை நடத்தும், ஜெபமே ஜெயம், ஜெபமே பலன், ஜெபமே வழி, ஜெபமே அரண், ஜெபமே ஜெயம், ஜெபமே பலன், ஜெபமே வழி, ஜெபமே அரண், ஜெபமே ஜீவன் பலன் தந்து என்னை காக்கும், ஜெபமே தேவ சித்தம் செய்ய என்னை நடத்தும், ஜெபம் செய்பவன் பலனாகிறான், ஜெபம் செய்பவன் அவர் முகம் காண்கிறான், ஜெபம் செய்பவன் பலனாகிறான், ஜெபம் செய்பவன் அவர் முகம் காண்கிறான், காலைதோறும் புது கிருபை பெற்று, காலைதோறும் புது கிருபை பெற்று கழுகை போல உயரம் செல்வான், கழுகை போல உயரம் செல்வான், ஜெபமே ஜெயம், ஜெபமே பலன், ஜெபமே வழி, ஜெபமே அரண், ஜெபமே ஜெயம், ஜெபமே பலன், ஜெபமே வழி, ஜெபமே அரண், ஜெபமே ஜீவன் பலன் தந்து என்னை காக்கும், ஜெபமே தேவ சித்தம் செய்ய என்னை நடத்தும், தினம் தோறுமே அவர் பாதமே தேடும் மனிதன் தூய்மை அடைவான், தினம் தோறுமே அவர் பாதமே தேடும் மனிதன் தூய்மை அடைவான், ஜெபாவியும் துதியாவியும், ஜெபாவியும் துதியாவியும் இரு செட்டையாய் தன் தோளில் அணிவான், இரு செட்டையாய் தன் தோளில் அணிவான், ஜெபமே ஜெயம், ஜெபமே பலன், ஜெபமே வழி, ஜெபமே அரண், ஜெபமே ஜெயம், ஜெபமே பலன், ஜெபமே வழி, ஜெபமே அரண், ஜெபமே ஜீவன் பலன் தந்து என்னை காக்கும், ஜெபமே தேவ சித்தம் செய்ய என்னை நடத்தும், அவர் சாயலாய் நம்மை மாற்றிடும், ஜெபம் செய்வது நம் உயிர் காத்திடும், அவர் சாயலாய் நம்மை மாற்றிடும், ஜெபம் செய்வது நம் உயிர் காத்திடும், விசுவாசத்தில் தளராமலே, விசுவாசத்தில் தளராமலே கனி
ஜெபமே வழி, ஜெபமே அரண், ஜெபமே ஜெயம், ஜெபமே பலன், ஜெபமே வழி, ஜெபமே அரண், ஜெபமே ஜீவன் பலன் தந்து என்னை காக்கும், ஜெபமே தேவ சித்தம் செய்ய என்னை நடத்தும், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, மறுபடியுமாய் ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளோடு சேர்த்து விண்ணப்பங்களை கர்த்தருடைய சமூகத்திலே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் ஆம் என்றும் ஆமன் என்றும் பதில் தரும்படியாய் விண்ணப்பங்களை ஏறெடுத்து நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து ஜெபிக்கிற ஜனக்கூட்டம் குறைவாய் இருந்தாலும் கூட யார் யார் இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்று அற்புதங்களை செய்யும்படியாய் கர்த்தருடைய அன்பு மகள் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை ஏறெடுக்க இருக்கிறேன். கர்த்தருடைய சித்தத்தின்படி எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேரம் கிடைக்கவில்லை என்றால் இந்த நேரத்திலே கர்த்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து ஜெபிக்க நேரம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்கள் வேலைகளை முடித்துவிட்டு வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களில் யூடியூப்ல ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியை ஆன் பண்ணி கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே, மதுரமாகின்றதே, ஒரு சுக வாழ்வு துளிர்க்கிறதே. ஜெபம் கேட்கும் இயேசு நீர் பதில் பேசும் நேரம் மாறாவும் இனிக்கின்றதே, வனாந்திரம் செழிக்கின்றதே, வறண்ட நீளம் கழிக்கின்றதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. தேன் கோடும் அதில் தெளித்தேனும் வசனத்திற்கிணையாகுமா? உகந்த பலியாய் உயிர் கொடுத்தாலும் அன்பிற்கு ஈடாகுமா? அன்பிற்கு ஈடாகுமா? உன் பேரன்பிற்கிணையாகுமா? ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே, மதுரமாகின்றதே, ஒரு சுக வாழ்வு துளிர்க்கிறதே. ஜெபம் கேட்கும் இயேசு நீர் பதில் பேசும் நேரம் மாறாவும் இனிக்கின்றதே, வனாந்திரம் செழிக்கின்றதே, வறண்ட நீளம் துளிர்க்கின்றதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. உம்மனதொருக்கம் உம்மாயிரக்கம் நான் வாழ போதுமையா. உயிருள்ள வரையில் உம்மை பாட ஆசை, ஆயுள்தான் போதாதையா, ஆயுள்தான் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. அன்பான தேவ ஜனமே, அருமையான ஒரு பாடல்.
முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, முழங்கால் படியிட முடியாதவர்கள் அமர்ந்திருந்து கண்களை மூடி நம் தேவாகிய தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை உங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாய் ஒருமனப்பட்டு மறுபடியுமாய் நாம் சேர்ந்து இந்த அருமையான பாடலை பாடலாமா? நல்லவர். ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே, மதுரமாகின்றதே, ஒரு சுக வாழ்வு துளிர்க்கிறதே. ஜெபம் கேட்கும் இயேசு நீர் பதில் பேசும் நேரம் மாறாவும் நினைக்கின்றதே, வனாந்திரம் செழிக்கின்றதே, வறண்ட நீளம் கழிக்கின்றதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. தேன் கோடும் அதில் தெளித்தேனும் உம் வசனத்திற்கிணையாகுமா? உகந்த பலியாய் உயிர் கொடுத்தாலும் அன்பிற்கு ஈடாகுமா? அன்பிற்கு ஈடாகுமா? உம் பேரன்பிற்கிணையாகுமா? ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே, மதுரமாகின்றதே, ஒரு சுக வாழ்வு துளிர்க்கின்றதே. ஜெபம் கேட்கும் இயேசு நீர் பதில் பேசும் நேரம் மாறாவும் இனிக்கிறதே, வனாந்திரம் செழிக்கின்றதே, வறண்ட நீளம் துளிர்க்கின்றதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. உம்மனதுருக்கம் உம்மாயிரக்கம் நான் வாழ போதுமையா, உயிருள்ள வரையில் உமை பாட ஆசை, ஆயுள்தான் போதாதையா, ஆயுள்தான் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே, மதுரமாகின்றதே, ஒரு சுக வாழ்வு துளிர்க்கிறதே. ஜெபம் கேட்கும் இயேசு நீர் பதில் பேசும் நேரம் மாறாவும் இனிக்கின்றதே, வனாந்திரம் செழிக்கின்றதே, வறண்ட நிலம் துளிர்க்கின்றதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. எலியாவின் தேவனும் நீர்தானையா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவை போல உந்தன் முன்பு உறுதியாய் நின்றிட பலன் தாருமே. எலியாவின் தேவனும் நீர்தானையா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவை போல உந்தன் முன்பு உறுதியாய் நின்றிட பலன் தாருமே. எலியாவின் தேவனும் நீர்தானையா, பாகால் முன்னும்மை நான் உயர்த்திடவே பலமான வல்லமை தாரும் தேவா. சத்துருக்கள் முன் வீழ்ந்திடவே வானத்தின் அக்கினி ஊற்றும் ஐயா. எலியாவின் தேவனும் நீர்தானையா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவை போல உந்தன் முன்பு உறுதியாய் நின்றிட பலன் தாருமே. எலியாவின் தேவனும் நீர்தானையா, யோர்தானை போல் நிற்கும் பெரும் தடைகள் அபிஷேகத்தால் இன்று விலகிடவே. அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே என் மீது ஊற்றிட
வேண்டும் ஐயா. எலியாவின் தேவனும் நீர்தானையா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவை போல உந்தன் முன்பு உறுதியாய் நின்றிட பலம் தாருமே. தூலி லோலி துலஷதுரு பலகோர பதேலேலூயா, ஷக்கோர தக்காலி லக்கோரதலேலூயா, அலவர பதோர பதோர தோலி ஷக்கோர திக்கலேலூயா, அலேலூர தோலி லூல கத்தோலி கத்தோர தோலி காலேலூல அலேலூ, அரபோலிலூ ரதோலிலூ ரத்தோரி தோரி தலி காலு ஷக்கோரா, திக்கல பரபதி பரதோலிகா திக்கர தோரிகா தோலி ஷக்கோலேலூயா, அல்ல பரத்தோர தோர தீர தோர தல்ல காஷ கோலேலூயா, லிப்பல பரபதோ பலையர பத்திக்க பரக்கோ தீரை தோலி ஷக்கோலா ஷக்கோரா திக்கலே லூர தலே லூயா, ஆலலே லூலலே லூர தலிக்க பரக்கோ பொத்திக்க பல்லிக்கோலே கார தோலே லூயா, போலே ஷபோலா ஷபோர பதோலிகா லிலு ஆலிலு அலிலு ரக்கோத்தா லிக்கோ பரக்கோ பொத்திக்க பரக்கோ தக்கோலே லூயா, அப்பர போலே லூயா, ஷபரபா 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 திக்கப லிக்கப திக்கபலே லூயா. அப்படியே கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதை கர்த்தருடைய அன்பு மகள் உணர்ந்தது போல நீங்களும் உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, முதல்ல நாம் வேதாகமத்தை திறந்து 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென் அல்லேலூயா. மறுபடியும் இந்த வேத வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று. தேசத்திற்கு மாத்திரம் அல்ல, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய அன்பு பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி கர்த்தருடைய சமூகத்திலே பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவங்களை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது, பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தர் கேட்டு அவருடைய அன்பு பிள்ளைகளுடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தால கழுவி சுத்திகரித்து தன்னைத்தானே தாழ்த்தியவன் உயர்த்தப்படுவான் என்ற வேத வசனத்தின்படி அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினால அவர்கள் விரும்புகிற காரியமெல்லாம் வாய்க்கும்படி செய்து அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாத தேவன். சிலர் நினைக்கலாம், கர்த்தர் எத்தனையோ வாக்கு தத்துவங்களை தந்திருக்கிறாரே, அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். சில நேரங்களில் அந்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொண்டு வராது என்பது கர்த்தருக்கு தெரிந்திருக்கிறதுனால அந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொஞ்ச காலம் கழித்து நிறைவேற்றுவார். உங்களுக்கு தேவையான காரியங்கள், நீங்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்று ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில உண்மையாய் ஒருமனப்பட்டு தாழ்த்தி ஜெபிக்கிற வேளையிலே உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த பாவங்களை மறுபடியும் செய்யாதபடிக்கு மனம் திரும்புகிற வேளையிலே கர்த்தர் பரத்திலிருந்து உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அந்த விண்ணப்பங்களுக்கு ஆம் என்றும் பதில் தந்து நிச்சயமாய் இன்றைய நாளிலே நிறைவேற்றுவார். ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? முதல்ல நாம் என்ன காரியத்துக்காக ஜெபிக்க இருக்கிறோம் என்றால், இப்பொழுது நிறைய இடங்களில் ஆக்சிடென்ட்கள் நடப்பது உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். சும்மா நடந்து போகிறவர்களை கூட, சும்மா நின்று கொண்டிருக்கிறவர்களை கூட
கார் இடித்து விட்டு போய்விட்டது. அந்த காரை ஓட்டுகிறவர் போதை குடிக்கு அடிமையானவர் என்று சொல்லி அவர் தன் சுய நினைவை இழந்தவனை போல வேகமாக ஓட்டிக்கொண்டு வந்ததினால அநேகம் பேர் மரித்து போயிருக்கிறார்கள். பிளேன்ல பயணம் செய்தாலும் ஆபத்து, நடந்து சென்றாலும் ஆபத்து, சைக்கிளில் சென்றாலும் ஆபத்து, பைக்கு, கார், ட்ரெயின், பஸ், இப்படி எதில சென்றாலும் ஆபத்து என்று சொல்லி சத்துரு வலை விரிக்கிற வேளையிலே அந்த ஆபத்துக்கள் நம்மை தொடராதபடிக்கு கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள், கர்த்தரை அறியாத ஜனங்களும் கூட வேலியடைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவதற்காக நாம் முதலிலே கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்க இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தாவீது யுத்தத்திற்கு செல்கிற நேரங்களில் எல்லாம் கர்த்தரிடம் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுப்பான். 1 நாளாகமம் 14வது அதிகாரம் 10வது வசனத்திலே, பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று கேட்பான். எந்த யுத்தத்திற்கு சென்றாலும் 1 நாளாகமம் 14வது அதிகாரம் 10வது வசனம், பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது, கர்த்தர் போ, அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே தாவீது அந்த யுத்தத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்காக முதல்ல கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, 1 நாளாகமம் 14வது அதிகாரம் 10வது வசனம், பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது, கர்த்தர் போ, அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால்தான் தாவீது எந்த இடத்திற்கு பிரயாணப்பட்டாலும், யுத்தத்திற்கு மாத்திரமல்ல எந்த இடத்திற்கு சென்றாலும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து அவருடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு போகலாமா வேண்டாமா என்று சொல்லி அவருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு யுத்தத்திற்கு புறப்பட்டு போவான். கர்த்தர் போ என்று சொன்னால் மாத்திரமே போவான். அவர் போக வேண்டாம் என்று சொல்கிற இடங்களுக்கு அவன் பிரயாணத்தை மேற்கொள்வதே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தான் செய்வார்கள். அதனால் தான் தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லி 1 நாளாகமம் 18வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 18வது அதிகாரம் 13வது வசனம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அருமையான ஒரு வேத வசனம். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எதனால் தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார்? அவன் பிரயாணப்படுவதற்கு முன்பாக ஜெபத்தை ஏறெடுத்து கர்த்தருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு பிரயாணத்தை மேற்கொண்டான். அதனால் அவன் போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் எந்த இடத்திற்கு பிரயாணம் செல்வதாய் இருந்தாலும் அந்த பிரயாணத்திற்கு போவதற்கு முன்பாக அதிக நேரம் அல்ல, கொஞ்ச நேரமாவது ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து அந்த பிரயாணத்திலே உடைய பாதுகாப்பு வேணும் என்று சொல்லி ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு கிடைக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுமுள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இப்பொழுதும் கூட எங்கள் தமிழ்நாட்டிலே, இந்திய தேசத்திலே உள்ள அத்தனை சின்ன பிள்ளைகளில் இருந்து பெரியவர்கள் வரை உள்ள அத்தனை பேரையும் அது பாதபடியில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், காலேஜுக்கு போகிற வாலிப பிள்ளைகள், வேலைக்கு செல்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், கொஞ்ச தூரம் பிரயாணப்படுகிறவர்கள், ரொம்ப தூரம் பிரயாணப்படுகிறவர்கள், அவர்கள் செல்கிற வாகனம் எதுவா இருந்தாலும், பஸ்ஸா இருந்தாலும், பிளேனா இருந்தாலும், ஹெலிகாப்டரா இருந்தாலும், ட்ரெயினா இருந்தாலும், பைக், கார் எதுவா இருந்தாலும், இப்ப அந்த வாகனங்களையும் அதில் பிரயாணப்படுகிறவர்களையும் உடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம் அப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொன்னீரேப்பா. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பான் சொன்ன தேவனுடைய பாதுகாக்கும் கரம் ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலே உடைய அன்பு பிள்ளைகள் மேல் நீட்டப்பட்டும் அப்பா. இப்பொழுது மாத்திரமல்ல, இந்த ஜெபத்தை எப்பொழுதெல்லாம் உடைய அன்பு பிள்ளைகள் ஏறெடுத்து பிரயாணத்தை மேற்கொள்கிறார்களோ அந்த நேரங்களில் எல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பை உடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள், மை அறியாத ஜனங்களும் உணர்ந்து சத்துருவுக்கு தப்பு வைக்கப்படும்படியாய், அவர்கள் ஜீவனுக்கு ஒரு ஆபத்தும் வராமல் ஜீவன் தப்ப பிழைத்துக் கொள்ளும்படியாய் ஒரு அற்புதத்தை செய்ய தகப்பனே. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய அன்பு பிள்ளைகள் செல்லும் இடமெல்லாம்
அவர்கள் நின்று கொண்டிருந்தாலும் அவர்கள் மேல் எந்த வாகனமும் மோதாதபடிக்கு தத்தாட்கொள்ளும் தகப்பனே. அவர்கள் பிரயாணம் பண்ணுகிற கார்கள், பைக்குகள், இப்பெல்லாம் எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் பைக்குன்னு வந்துட்டு அதெல்லாம் தீக்கிரை ஆகிறது. அப்படியெல்லாம் ஆகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பிரயாணத்துக்கு முன்னால் நம்முடைய அன்பு பிள்ளைகள் சின்ன ஜெபத்தை ஏறெடுப்பதோடு மாத்திரமல்ல, பிரயாணத்தை நல்லபடியாய் முடித்துவிட்டு வந்து மறுபடியுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிற அந்த கிருபையை நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்து பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இசுவே ஒரு ஆபத்தும் வராதபடிக்கு, ஆக்சிடென்ட்ங்கிற பேரே இல்லாதபடிக்கு அப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய அன்பு பிள்ளைகளை குடும்பங்களாய் பாதுகாப்பதற்காக தூதர்கள் கூட்டத்தை இறக்குங்க தகப்பனே. இன்றைய நாளில் இருந்து 2025 வருடத்தில் இருந்து கர்த்தர் நீர் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து உடைய பாதுகாப்பை உடைய அன்பு பிள்ளைகளுக்கு கொடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. பிள்ளைகள் பத்திரமாய் பிரயாணம் மேற்கொண்டு பத்திரமாய் அவர்கள் சொந்த வீடுகளுக்கு, சொந்த இடங்களுக்கு திரும்பி வர நீங்க கிருபையளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஆனாலும் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, உடைய சித்தத்தின்படியே பதில் தாரும். நன்றி ஏசப்பா. ஏசப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்பொழுதும் கூட வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற, வருமானத்திற்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிற ஏழை எளிய ஜனங்களை உடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம் ராஜா. ஏழை எளிய ஜனங்கள் அவர்கள் ஜீவனத்திற்கு என்ன செய்வார்கள் ராஜா? இசப்பா மக்க கொடானோடைய சோத்திருந்த பொல்லாத உலகத்திலே வருகிற வருமானமே செலவுக்கு போக மீதி துணிக்கைகளை எடுக்க முடியாதபடி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஏழை எளிய ஜனங்களுக்கு அப்பா மக்க கொடானுடைய சோத்திரம் நீங்க போஷித்தாதான் அவர்கள் சாப்பிட முடியும் அப்பா. இசப்பா மக்குடானுடைய சோத்திரம் அவர்களுக்கு எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறதே ராஜா. ஒரு வழி அடைக்கும் பொழுது 7 வழிகளை 7 வாசல்களை திறக்கிற வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய கரம் அப்பா எங்கள் தமிழ்நாட்டில், இந்திய தேசத்தில் உள்ள ஏழை எளிய ஜனங்களின் மேல் நீட்டப்பட்டும் அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், பல இடங்களில் இருந்து அவர்களுக்கு உதவி கிடைக்கட்டும் அப்பா. ஜபிக்கின்ற இந்த நேரமே அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க கிருபையளித்திருளுங்க தகப்பன். அவர்கள் குடும்பத்தினரை போஷிக்கும்படியாய், அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நீர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். லூக்கா 11 அதிகாரம் 10-11 வசனங்களின்படி, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 11 அதிகாரம் 9-10 வசனங்கள். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென் அல்லேலூயா. லூக்கா 11 அதிகாரம் 9-10 வசனங்கள். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை திறப்பார். நீங்கள் போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு கர்த்தர் உங்களை திருப்தியாய் போஷித்து உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென் அல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உன்
உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும் மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும் திறப்பினில் வாசலில் நின்றதும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும் மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும் திறப்பினின் வாசலில் நின்றதும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஆற்றங்கரையினில் சென்றதும் போராடி மேற்கொண்டதும் ஆற்றங்கரையிலே சென்றதும் போராடி மேற்கொண்டதும் யாக்கோபு ஆசீர் பெற்றதும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். கெத்செமனே தோட்டம் சென்றதும் இரத்த வேர்வை சிந்தியும் ஜெபித்ததும் கெத்செமனே தோட்டம் சென்றதும் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்ததும் உலகத்தின் பாவத்தை மீட்டிடவும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. கெத்செமனே தோட்டம் சென்றதும் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்ததும் கெத்செமனே தோட்டம் சென்றதும் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்ததும் உலகத்தின் பாவத்தை மீட்டிடவும் ஜெபத்தினால் அல்லவா ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம்.
அன்பு நல்ல தகப்பன். அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். ராஜாதி ராஜாவை எப்பொழுதும் கூட அநாதை ஆசிரமங்களை, ஆதரவற்றோர் இல்லங்களை, முதியோர் இல்லங்களை நடத்துகிற நல்ல குணம் கொண்ட நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம் ராஜா. எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அவர்களும் கூட பணத்துக்காக எல்லாருடைய தேவைகளையும் சந்திப்பதற்காக யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று காத்திருப்பார்கள் ராஜா. இப்பொழுது எங்கள் அன்பு நல்ல தகப்பனை ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டும் அப்பா. அநேக வழிகளில் இருந்து நல்ல எண்ணத்தோடு முதியவர்களை, அனாதைகளை, ஆதரவற்றவர்களை பராமரிக்கிற குறிப்பாக சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ், அநேக அன்புள்ளம் கொண்ட ஜனங்களுக்கு பல இடங்களில் இருந்து உதவிகள் வந்து குவியும்படியாய் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா உமக்கு கொடானுடைய சூத்திரம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்னீரே அப்பா. எங்கள் அன்பு நல்ல தகப்பனே அப்பா, ஆதரவற்றவர்களை பராமரிக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு எல்லா இடங்களிலிருந்து உதவிகள் வந்து சேர அவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஆனாலும் எங்களுடைய சித்தத்தின்படி இல்லை, உடைய சித்தத்தின்படியே பதில் தாரும். நன்றி இயேசப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இப்பொழுதும் கூட உத்தரகாண்ட் மாநிலத்திலே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஜனங்களை, இன்னும் வேறு மாநிலங்களிலே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு உதவுவதற்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்க இருக்கிறோம் ராஜா. உத்தரகாண்ட் மாநிலத்திலே வெள்ளத்தினாலே மரித்து போன ஜனங்கள் ஏராளம், காணாமல் போன ஜனங்கள் ஏராளம் அப்பா. அவர்களை கண்டுபிடிக்க கவர்மெண்ட் திணறிக் கொண்டிருந்தாலும் கூட அநேக பேர் உதவி கிடைக்காமல் மரித்து போய்விட்டார்கள் என்று சொல்லி கேள்விப்படுகிறதுனால அப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இசுவே மனம் இறங்கும்பா, இசுவே மனம் இறங்கும்பா, இசப்பா மனம் இறங்கும் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சீன தேசத்திலும் கூட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஜனங்களை மீட்பதற்காக சென்ற வேளையிலே ஒரு 80 வயது முதியவர் அவருடைய பேர பிள்ளையோடு பத்திரமாய் மீட்கப்பட்டார் என்று அறிந்தோம் தகப்பனே. 80 வயது முதியவர் அவருடைய பேர பிள்ளையை முதுகில் சுமந்து கொண்டு பத்திரமாய் அந்த வெள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்க கர்த்தர் அளித்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. அதுபோல ஏசப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உத்தரகாண்ட் மாநிலத்திலும் கூட எத்தனையோ பேர் காணாமல் போயிருந்தாலும் மரித்து போயிருந்தாலும் கூட அப்பா அம்மாக்கு கொடானுடைய சூத்திரம். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, காணாமற் போனவர்களுக்கு அந்த வெள்ளத்தினால நிறைய வீடுகளுக்குள் மற்றவர்களுக்கு தெரியாதபடிக்கு அவர்கள் புதையுண்டு போயிருந்தாலும் கூட கர்த்தர் நீர் அவர்கள் இருக்கிற இடங்களை உதவிக்காக சென்றவர்களின் கண்கள் காணும்படியாய் செய்து அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். ராஜாதி ராஜானே, தூதர்கள் கூட்டத்தை அங்கே அனுப்பி அவர்கள் பத்திரமாய் மீட்கப்பட இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் இனி அழிவுகள் வராதபடிக்கு, நிலச்சரிவுகள் வராதபடிக்கு கர்த்தருடைய பாதுகாக்கும் கரம் அங்கே நீட்டப்படட்டும் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ஆனாலும் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, உடைய சித்தத்தின்படியே பதில் தாரும். நன்றி இயேசப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, கேரள மாநிலத்திலிருந்து வேலை நிமித்தமாய் சென்ற 2 சிஸ்டர்ஸ் ஒரு பாவமும் செய்யாமல் அரஸ்ட் பண்ணப்பட்டு கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே இரக்கத்தினாலே எங்கள் எல்லாருடைய விண்ணப்பங்களுக்கும் செவிசாய்த்து கர்த்தர் அவர்கள் பத்திரமாய் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட கிருபை அளித்த தயவிற்காக நன்றி இயேசப்பா. இப்பொழுதும் கூட தங்கள் ஜீவனையும் கூட பொருட்படுத்தாம, தங்கள் சுயத்தை கூட பொருட்படுத்தாம அநேகம் பேருக்கு பிரதிபலன் எதிர்பாராம அன்னை தெரசாவை போன்று அநேகம் பேருக்கு உதவிக்கரம் நீட்டுகிற சிஸ்டர்ஸையும் ஃபாதர்ஸையும், கர்த்தருடைய வேலையை செய்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளையும், மிஷனரிஸையும், ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும், கிறிஸ்தவ தலைமை போதகர்களையும் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இவர்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், உடைய இரத்தத்தினால மீட்டெடுத்துக் கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று யார் யுத்தம் செய்தாலும் அன்று எலியா எழும்பி நின்று தைரியமாய் விசுவாசத்தோடு பாகாலின் தீர்க்கதரிசிகளின் முன்னால் முழக்கமிட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்த வேளையிலே அக்கினி இறங்கி வந்து அந்த
பலிபீடத்தில் உள்ள காணிக்கைகளை எல்லாம் பட்சித்து போட்டது போல அப்படி ஒரு அற்புதத்தை பார்த்து ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று முழங்கினது போல இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய அன்பு பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களை விரோதிக்கிறவர்கள், அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எதிரிகள் கர்த்தர் செய்கிற அற்புதங்களை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவர்களை பலப்படுத்தி உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்கி அவர்கள் இன்னும் எழும்பி பிரகாசிக்க கிருபையை தள்ளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்கிற அந்த அசைக்க முடியாத விசுவாசத்தை உடைய அன்பு பிள்ளைகளுக்கு கொடுப்பதோடு மாத்திரமல்ல, அன்று எலிசாவை சிறைப்பிடிப்பதற்காக ராஜா சேனைகளை அனுப்பின வேளையிலே அந்த இராணுவ வீரர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்து எலிசா தீர்க்கதரிசியை சுற்றி அக்னி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் பாதுகாத்த தேவன் நீர். இன்றைய நாளில் இருந்து உடைய அன்பு பிள்ளைகள் திக்கற்றவர்கள் அல்ல என்று உம்மை அறியாத ஜனங்கள் உணரும்படி நீர் அதிசயங்களை செய்து உமக்காக ஓடுகின்ற ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் ஓடுகின்ற அப்பாவி பிள்ளைகளாகிய உடைய அன்பு பிள்ளைகளை பாதுகாக்க தூதர்கள் கூட்டம் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறது என்பதை அவர்கள் உணரும்படி செய்யுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய அன்பு பிள்ளைகள் சொல்லட்டும், எலிசாவை போல 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று. பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று அவர்கள் முழக்கமிட கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறதை அவர்கள் உணர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்னும் எழும்பி பிரகாசிக்க கிருபையை தள்ளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கேட்கிறேனப்பா, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கேட்கிறேனப்பா. உடைய நாமம் தரிக்கப்பட்ட உடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்துக் கொள்ளப்பட்ட உடைய அன்பு பிள்ளைகளுக்கு இன்றைய நாளில் இருந்து உடைய பாதுகாப்பு கிடைக்கட்டும் ராஜா. உடைய பாதுகாப்பை அவருடைய எதிரிகளும் அறிந்து உணர்ந்து உடைய அன்பு பிள்ளைகளுக்கு நடுங்குகிற பயத்தை கொடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். நன்றி இயேசப்பா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே அப்பா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே அப்பா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை
காற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே அப்பா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை என்று வேதனையோடு இருக்கிறார்களேப்பா. அப்பா, ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை நடப்பிக்க நகை வாங்க பணம் இல்லை, இந்த கல்யாணத்தை நடத்த பணம் இல்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற அன்பு பிள்ளைகள் உம்மை நோக்கி விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்களின் சத்தம் பரலோக ராஜ்யத்தை வந்து எட்டட்டும் அப்பா. மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்லன்னு சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தனீர், ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கொடுத்து ஆசீர்வதித்த தேவாதி தேவனாகிய கர்த்தனீர், இப்பொழுதும் கூட கல்யாணமாகவில்லையே திருமணமாகவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு வேதனையோடு காத்திருக்கிற பிள்ளைகள், பெண் பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, அவருடைய பெற்றோர்களாய் இருந்தாலும் சரி, அவருடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும்படியாய் அவர்கள் அதிசயங்களை கண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கர்த்தர் காட்டி தருவதோடு மாத்திரமல்ல, அவருடைய திருமண காரியங்கள் சீரும் சிறப்புமாய் நடக்க நீங்க கிருபையளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதி ராஜாவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அநேக பெற்றோர்கள் நாங்கள் ஜெபித்தோம், கர்த்தர் அற்புதத்தை செய்தார் என்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபையளித்திருளுங்க தகப்பன். அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா, குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். நன்றி இயேசப்பா. ஆஸ்பத்திரியில வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற, மரண வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற நோயாளிகளை நீர் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ராஜா. பாமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்னீரேப்பா. அன்று எசேக்கியா ராஜா நோய்வாய்ப்பட்ட வேளையிலே கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு விண்ணப்பித்த பொழுது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் சொன்ன தேவாய் தேவனாய் கர்த்தனீர் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். 2 ராஜாக்கள் 20:5வது வசனத்தின்படி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று வாக்கு கொடுத்த தேவன் இப்பொழுதும் கூட படுக்கையிலே மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் யாராயிருந்தாலும், அவர்கள் ஆஸ்பத்திரிகளில் இருந்தாலும், வீடுகளில் இருந்தாலும், வேற எந்த முதியோர் இல்லங்கள் அனாதை ஆசிரமங்களில் இருந்தாலும், அல்லது பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்தாலும் கூட கர்த்தருடைய கரங்களில் இருந்து குணமாக்கும் வல்லமை புறப்பட்டு வந்து அன்று எசேக்கியா ராஜாவுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுடைய கண்ணீரை கண்டு குணமாக்கின தேவாதி தேவனாகிய கர்த்தர் 3ஆம் நாளிலே அவன் ஆலயத்துக்கு வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாய், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அதிசயத்தை செய்த தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலிருந்து இப்ப இந்த நிமிஷம் குணமாக்கும் வல்லமை பார்த்தோடி வந்து ஐசியூ வார்டில் இருந்தாலும் சரி, ஆப்ரேஷன் தியேட்டர்களில் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்தாலும் சரி, எல்லா நோயாளிகளின் சரீரங்களில் பாய்ந்தோடி சென்று பரிபூர்ண சுகத்தை கொடுக்கட்டும். கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே சுகம் உண்டாகட்டும். ஆமென். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்பொழுதும் கூட ஆஸ்பத்திரியில் ஃபீஸ் கட்ட பணம் இல்லையே, ரத்தம் செலுத்த சொல்கிறார்களே, ரத்தத்திற்கு எங்கு போக, அதற்கு பணம் எங்கிருந்து கிடைக்கும் என்று வேதனையோடு புலம்பிக் கொண்டு கண்ணீரோடு நோய்வாய்ப்பட்ட பிரியமானவர்களை பார்த்து மனம் கலங்கி நிற்கிற அன்பு பிள்ளைகளை நீர் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. நீர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன்.
நிச்சயமாய் நீர் மனம் இறங்குவீர் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர்க்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர்க்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறான் சொன்ன தேவாதி தேவன் நீர். அவர்களுக்கு ஏற்ற நேரத்திலே பணம் கிடைத்து அது ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்கலாம், அல்லது ரத்தம் செலுத்துவதற்காக, ரத்தத்தை வாங்குவதற்காக இருக்கலாம், அல்லது மற்ற எந்த உறுப்புகள் பழுதுபட்டிருந்தாலும் அதற்காக இருக்கலாம். எதற்காக இருந்தாலும் சரி, கர்த்தர் நீர் அப்படி தவிக்கிற ஜனங்களுக்கு ஏற்ற நேரத்திலே உதவி கிடைக்க செய்து அவர்கள் பூரண சுகத்தோடு, அவர்களுக்கு பிரியமானவர்கள் பூரண சுகத்தோடு தங்களுடைய வீடுகளுக்கு வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்துகிற பாக்கியத்தை கொடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே கேட்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. அப்படியே நீங்க உதவி செய்த தயவிற்காக நன்றி ஏசப்பா. இப்பொழுதும் கூட காது கேட்காத அன்பு பிள்ளைகளையும், வாய் திறந்து பேச முடியாத அன்பு பிள்ளைகளையும் சமூகத்திலே கொண்டு வருகிறோம் அப்பா. அன்று எப்பத்தா என்று சொல்லி காது கேட்காத, பேச முடியாதவனை எப்பத்தா என்று அழைத்து சுகத்தை கொடுத்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் இப்ப இந்த நிமிஷம் காது கேட்காமல் பேச முடியாமல் கஷ்டப்படுகிற ஜனங்களை தொட்டு அவர்கள் நன்றாக பேசவும், நன்றாக அவர்கள் காதுகள் திறந்து கேட்கவும் கிருபையை தள்ளுங்க தகப்பன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கட்டளையிடுகிறேன் அப்பா. அடைக்கப்பட்ட காதுகள் எல்லாம் திறக்கப்படட்டும். பேச முடியாமல் நாவில் கட்டுகளை கொண்டு வந்த சத்துருடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஆனாலும் எங்களுடைய சித்தத்தின் படியல்ல, உடைய சித்தத்தின்படியே பதில் தாரும் தகப்பனே. நன்றி ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சகலத்தையும் செய்ய வல்லவரே, பயங்கரமான பராக்கிரமசாலியே, உடைய வருகை சமீபமாயிருக்கிறது ராஜா. உடைய வருகை மக்க மாத்திரமே தெரியும் அப்பா. எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், கர்த்தருடைய அன்பு மகளும், கர்த்தருடைய அன்பு மகளுடைய கணவர், பிள்ளைகளும், உற்றார் உறவினர்களும், நண்பர்களும், பகைக்கிறவர்களும், எங்கள் தமிழ்நாட்டில் குடியிருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், கர்த்தருடைய வார்த்தைகளை ஷேர் பண்ணுகிறவர்கள், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமான பாதையில் முன்னேறி செல்கிறவர்கள், கர்த்தருடைய வேலையை செய்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் மறைவாய் எடுத்துக்கொள்ளப்பட நீங்க கிருபை அளித்துள்ளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்ன தேவன் நீர். எங்களை கைவிடாதிரும் தகப்பன். உடைய வருகையின் நாளிலே எங்களை கைவிடாதிரும் தகப்பனே. கைவிடாத நேசர் நீரல்லவா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். பாமக்கு கொடானுடைய சோத்திரம். சத்துருடைய பிடியில் உடைய அன்பு பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு இன்றைய நாளிலிருந்து அவர்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. அவர்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக நீங்க கிருபை அளித்துள்ளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்படியே நீங்க செய்ய போற தயவிற்காக நன்றி ஏசப்பா. அன்பு பிள்ளைகள் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் எங்களுடைய சித்தத்தின் படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே பதில் தாரும் தகப்பன். சகல விதமான துதி, கனம், மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. யாக்கோபை போல ஜெபித்திடும், யாக்கோபை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரரானேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய
போகாமை நான் போக விடேன். ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபத்தால் ஜெயம் ஜெயமே. அந்நாளை போல ஜெபித்திடும், அந்நாளை போல ஜெபித்திடும், உருக்கமான ஜெப வீரரானேன். இரட்டிப்பான பங்கை பெற்று கொண்டிட, இரட்டிப்பான பங்கை பெற்று கொண்டிட, இரட்சகரிடம் நான் ஜெபித்திடுவேன். ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜபமே ஜெயம், உற்சாகத்தோடு. ஜபமே ஜெயம், ஜபத்தால் ஜெயம் ஜெயமே. தானியேலை போல ஜெபித்திடும், தானியேலை போல ஜெபித்திடும், தைரிய ஜப வீரரானேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன், விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன். ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபத்தால் ஜெயம் ஜெயமே. நூற்றுக்கு அதிபதி போல ஜெபித்திடும், நூற்றுக்கு அதிபதி போல ஜெபித்திடும், விசுவாச ஜப வீரரானேன், விசுவாச ஜப வீரரானேன். இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லா விசுவாசம், இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லா விசுவாசம், ஏகத்தினில் இயேசுவே என் சுவாசம். ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபத்தால் ஜெயம் ஜெயமே.